17 ஆண்டுகள் முடிவடைந்து 18வது ஆண்டிலே பயணிக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி 10 ஆண்டுகளாக சில முத்தான ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து விருதுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த முறை ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து இங்கே விருதுகளை வழங்கி கௌரவிக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வு பெரும் மகிழ்ச்சியோடு இங்கே நடைபெற இருக்கின்றது. எஸ்டிபிஐ கட்சி இந்த விருதை வழங்குவதற்கு இந்த ஒரு தனித்துவம் இருக்கு. என்ன தனித்துவம்? மக்களோடு தினசரி போராடக்கூடிய கட்சி, மக்களுக்கு பாதிப்புகள் என்றால் வீதியில இறங்கி நிற்கக்கூடிய கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக களத்திலே களமோடு நிற்கக்கூடிய ஒரு கட்சி எஸ்டிபிஐ கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு தமிழ் சுடர் விருதை பெறுவது என்பதே தனித்துவம் தான். அந்த விருதை வழங்கக்கூடியதும் தனித்துவம் தான். இரண்டாவது, எஸ்டிபிஐ கட்சி இந்த விஷயங்களை பற்றி சொல்லும்போது அதற்கான முகம் என்ன, எஸ்டிபிஐ கட்சியுடைய முகம் என்ன என்று கேட்கலாம். ஏதோ ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு அரசியல் நடத்தக்கூடிய கட்சி அல்ல எஸ்டிபிஐ கட்சி. நாம இன்னைக்கு 17 வருஷம் ஆயிடுச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். 17 மாநிலங்களில் எஸ்டிபிஐ கட்சி தன்னுடைய கிளைகளை பரப்பி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எஸ்டிபிஐ கட்சி. அன்பார் அவர்கள், ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்து பேசக்கூடிய கட்சி அல்ல. ஒரு மக்களுக்கு பாதிப்பா, ஒரு மக்களுக்கு இடர்பாடா, அந்த இடத்துல எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டன் நிற்பான். எங்கேயாவது பிரச்சனையா அங்க மக்களுக்கு நேரம் நிற்பான். மக்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டனாக எஸ்டிபிஐ கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் இருக்கின்றான் என்று பெருமையோடு இந்திய முழுமைக்கும் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் எஸ்டிபிஐ கட்சி. அன்பானவர்களே, அதுதான் எஸ்டிபிஐ கட்சியுடைய முகம். இன்னைக்கு நிறைய அரசியல் கட்சிகளில் நீங்க பார்க்கலாம். என்னையான்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த கொள்கை திட்டமும் தெரியாது, கொள்கையை பற்றி சொல்வதற்கு அங்க வழி இல்லை. ஆனாலும் ஒரு எஸ்டிபிஐ கட்சியுடைய தொண்டன் மார்க்சிசம் பேசுவான், பெரியாரிசம் பேசுவான், அண்ணாயிசம் பேசுவான், திராவிடம் பேசுவான், இன்னும் சொல்ல போனால் இந்த மாநில கொள்கைகளை பேசுவான் என்று சொல்லக்கூடிய அத்தனை இசங்களையும் பேசக்கூடிய ஒரு தொண்டர்களை கொண்ட கட்சி தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கின்ற நம்முடைய அரசியல் கட்சி. அன்பானவர்களே, இசத்தை பேசக்கூடியவர்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடியவர்கள் அல்ல, இஷ்டத்துக்கு பேசக்கூடியவர்கள் எஸ்டிபிஐ கட்சிய தொண்டர்கள் அல்ல. வெறும் இன்ஸ்டாகிராமில் பேசக்கூடியவர்களும் எஸ்டிபிஐ கட்சியுடைய தொண்டர்கள் அல்ல. எஸ்டிபிஐ கட்சியுடைய தொண்டர்கள் களத்திலே மக்களோடு மக்களாக நின்று களப்பணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தோழர்கள் என்பதை நாங்கள் இங்கே அறுதியோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு 10 பேருடைய பெயர்களில் இங்கே விருதுகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த 10 பேர் யாரு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் எல்லாம் எஸ்டிபிஐ கட்சியினுடைய வழிகாட்டி தலைவர்கள் தான். நாங்கள் அம்பேத்கரிடம் இருந்து நாங்கள் இன்றைக்கு உரிமைக்காக போராடக்கூடிய வழியை எடுத்திருக்கின்றோம். அதே போல அன்னை தெரேசாவிடம் இருந்து நாங்கள் இன்றைக்கு தொண்டு செய்யக்கூடிய விஷயத்தை எடுத்திருக்கின்றோம். அதே போல பெரியாரிடம் இருந்து சமூக நீதியையும் முற்போக்கு தனத்தையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல அபுல் கலாம் ஆசாத்திடம் இருந்து நாங்கள் கல்விக்கான வழிகாட்டியை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்னைக்கு காயிதே மில்லத்திடம் இருந்து சிறுபான்மையினுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இத்தனை தலைவர்களும் எங்களுக்கு வழிகாட்டி தலைவர்கள் தான். ஆகவே தான் இந்த வழிகாட்டி தலைவர்களை கொண்டு இன்றைக்கு இந்த விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆகவே எங்களுடைய விருதுகளை பெறுபவர்கள் முத்து முத்தாக தேர்ந்தெடுத்து அந்த விருதுக்கு தகுதியானவர்களா என்று பார்த்துதான் நாங்கள் விருதுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அப்படியான ஒரு 10 முத்துக்கள் தான் இந்த முறை இன்றைக்கு தமிழ் சுடர் விருதை வாங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். நதி இருக்கு இல்லையா, நதி கடைசியில் போய் ஒரு இடத்துல போய் சேருமா, அது கடல். கடல்கிட்ட போய் கேட்குமா, நான் எந்த இடத்தை தேர்வு செய்து வந்தேனோ அந்த இடத்தை வந்து அடைந்து விட்டேனா? சிரித்து கொண்டு சொல்லுமா, நீங்கள் வந்த இடத்தை அடையவில்லை, இனிமேல் தான் நீங்கள் மேகமாக மாறுவீர்கள், அதற்கு பிறகு மழையாக பொழிவீர்கள், அதற்கு பிறகு இந்த மக்களுக்காக உயிர் வாழ்வதற்கான தண்ணீரை தருவீர்கள் என்று சொல்லுமாம். அது போலத்தான் விருது வாங்கக்கூடியவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கூடுகிறோம். எஸ்டிபிஐ கட்சியுடைய இந்த விருது என்பது கூடுதல் பொறுப்புக்கான ஒரு விருதாக இங்கே பார்க்கப்படுகிறது. ஆகவே
விருதாளர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் எஸ்டிபிஐ கட்சியுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.